பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் இந்த ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்று பாடல். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமன் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். சொல்லுங்களேன். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். மீண்டும் சொல்லுவோம். கைவிடா பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதத்திலே 15வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் அவரை எப்போல்லாம் கூப்பிடுறோமோ அப்பொழுதுதான் அவர் நம்ம பக்கத்தில் வந்து நின்று நம்ம கூட இருந்து நம்மளை தேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஸோ இந்த பாடலை நம்ம பாடினது போல் இக்கட்டி நேரத்தில் அவரை நாம் கூப்பிடும் பொழுது இயேசுவானவர் நம்மை வந்து ஆதரிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஐ அஷ்யூர் யூ, உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு அதை அஷ்யூர் பண்ணுறேன், அதை நிரூபிக்கிறேன், அதை உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் பிரசங்கிக்கிறேன், நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, தட் காட் இஸ் ஆல்வேஸ் பை யோர் சைட். ஆண்டவர் கர்த்தர் எப்பொழுதுமே, அவர் எங்கேயும் போகலை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தை போல அவர் எந்த சூழலையும் உங்களை விட்டு அவர் எங்கேயும் போகலை. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை உங்கள் வாழ்க்கையிலே நினைவூட்டி கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இக்கட்டு நேரத்தில் அவரை நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை வந்து ஆதரித்து, வேதம் சொல்லுகிறது அந்த 15வது வசனத்தில், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென். அது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது, ஆபத்து நாட்களிலே அவனோடு நான் அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து அப்படியே விட்டுட்டு போவேன் அல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை, அவனை கனப்படுத்துவேன் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற நாட்கள் இது. நீங்கள் கர்த்தரை பாடி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, வார்த்தையில் ஆழமாய் நாம் வேறு ஊன்றுகிறோம் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்மை பாடி உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் கேட்டது போல இக்கட்டு நேரத்தில் உம்மை கூப்பிடும் பொழுது நீர் எங்களை ஆதரித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வேலையை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். வருகிற நாட்கள் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.